எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த வாய்ப்பை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் என்னோட வீடியோஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுக்க முழுக்க தெரியும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் போவோம். அதாவது மார்ச் 23 திங்கட்கிழமை. அதாவது இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிளாக் ஃப்ரைடே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பிளாக் மண்டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இன்னைக்கு தாங்க. அதாவது பிளாக் மண்டே அப்படின்னா பிளட் பாத்தாக இருந்துச்சு. அதாவது ரத்த வெள்ளத்தில் தான் இன்னைக்கு போச்சு. இஸ்ரேல், யூஎஸ் அப்புறம் ஈரான் இவங்க 3 பேரும் குண்டு மலையை பொழியல நம்ம மேலே. அதாவது ரத்த மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஈரானோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு யுஎஸ் பிரசிடென்ட் 24 ஹவர்ஸ் உனக்கு கெடு விதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த ரத்த சிவப்புல இன்னைக்கு பிளட் பாத் ஆயிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்றையோட குளோபல் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங் அண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் இன்னைக்கு அஜெண்டா இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மார்க்கெட் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு போயிடுவோம். மார்க்கெட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நல்லா ஒரு கேப் டவுனில் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 22,545 அப்படின்ற ரேஞ்சில் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ அது க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 72,731 அப்படின்ற ரேஞ்ச், அதாவது அரௌண்ட் 2.5% இன்னைக்கு ரெண்டுமே டவுன் ஆயிருக்கு. பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக விழுந்திருக்குங்க. அதாவது நான் இது ஒரு 3 மணிக்கா எடுத்தேன். அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா 550 பாயிண்ட் கீழே நிஃப்டி இருந்துச்சு. சென்செக்ஸ் 1,800 பாயிண்ட் கீழே இன்னைக்கு விழுந்துருந்துச்சு. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு தெரியுமா? எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதாவது பேரிஷ் அண்ட் பேனிக் செல்லிங் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இன்னைக்கு என்ன செக்டார் இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. HCL, அதே மாதிரி டெக் மகேந்திரா, ONGC, அப்புறம் பவர் கிரிட், இவங்க மட்டும்தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு தாக்கு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். வீக் செக்டாரா இன்னைக்கு என்ன அப்படின்னா மெட்டல், PUC பேங்க், ரியாலிட்டி, அதே மாதிரி ஆட்டோ, இந்த வசதியான துறைகள் மட்டுமே இன்னைக்கு பயங்கரமான அடி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் 48 ஹவர்ஸ் அன்லிமிட்டடா ஈரானுக்கு ஒரு கவுண்ட் டவுன் கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஷட் டவுன் த்ரெட்டை நீங்க முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கான விஷயமா தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸ் அப்டேட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா சந்தையும் செம சரிவுங்க. அதாவது நல்ல ஒரு அடி வாங்கியிருக்கு இன்னைக்கு. யூஎஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டவுஜோஸ் ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், S&P 500 ஆகட்டும், அரௌண்ட் 2%லேருந்து 1% வரைக்கும் இன்னைக்கு கீழே விழுந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த 1%ன்றது பெரிய விஷயமா பார்ப்பாங்க டவுஜோஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவே கிராஷ் ஆன மாதிரி தான் இன்னைக்கான கணக்கில் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்டு நிக்கி ஆகட்டும், ஆன்சாங் ஆகட்டும், ஷாங்காய் ஆகட்டும், எல்லாமே 3%க்கு மேலே இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ யூரோப் பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 2% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா உலகவியலையா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் போயிட்டு இருக்கு. ஸோ அதை காரணமா காட்டி இன்னைக்கு வார் டிரைவ் பிளஸ் இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல முழுக்க முழுக்க இந்தியாவோட முதலீடு பயங்கரமா வெளியே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் FIIs மூலியமா. ஸோ இதுக்கான மெயின் ரீசனும் நான் பின்னாடி வச்சிருக்கேன். என் FIs இப்போ போயிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன இருக்கு, அதே மாதிரி அஃபெக்ட் என்ன ஆகும் மார்க்கெட்டுக்கு இதனால கிரைசிஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ தற்போதைய சந்தையில பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய காரணம் யூஎஸ் அண்ட் ஈரான் கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ த யூஎஸ் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அல்டிமேட், அதாவது ஈரானுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கடல் வழியை நீ திறந்து விடலை அப்படின்னா உனக்கு பவர் பிளான்ட்டை நான் பயங்கரமா அட்டாக் பண்ண போறேன். உன்னோட ஆயில்
சப்ளை டிஸ்ட்ரிபியூஷனை வந்து உலகத்துக்கு கச்சா எண்ணெய் நீ கொடுத்துட்டு இருக்க 20% அதை வந்து நான் கண்டிப்பா நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கோல்டா இல்ல கச்சா எண்ணெயா அப்படின்றதுல வந்து இப்போ பெரிய ஒரு வித்தியாசம் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கோல்டா வந்து கச்சா எண்ணெய் மாறிடும் போல. அதாவது $113 வந்து தொற்றுருக்கு அப்படின்னா அது பெரிய அதிர்ச்சியா தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போதைக்கு சேஃப் ஹேவனா எதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா குருடாயில தான் நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா கோல்டுமே வந்து ஒரு 8-5% வரைக்கும் சரிவடைஞ்சிருக்கு. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து காரணமா வந்து இதை வந்து கீழே தள்ளியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சந்தை நிலவரத்தைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பெருசாக நம்ம வந்து டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸில் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு மிஸ்ட்ரி தான். அதாவது கோல்டு யூஸ்வலா வந்து வாரு அப்படின்னாலே கோல்டு வந்து ஏறணும். பட் ஆனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வாரு அப்படின்னா கோல்டு இறங்குதுங்க. 5.5% இன்னைக்கு கோல்டு இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க யூஎஸ் ஃபெட். பட் ஆனா அவங்க வந்து இந்த ரேட் கட் எல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் நாங்க வந்து ரேட் ஏத்த தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ கோல்டு வந்து வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்க ரேட் ஏத்தினா மட்டும்தான் கோல்டை வச்சு செலவு பண்றதுக்கு நிறைய மக்கள் வந்து விரும்புவாங்க அப்படின்றதால இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரே ரேட்டா இருக்கிறதால கோல்டு யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல லோன்ல போக மாட்டாங்க. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஹெவனா ஆயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா டிமாண்ட் வந்து டாலர் இண்டெக்ஸுக்கு வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலையுமே வந்து நல்லா வந்து டாலர் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மேஜர் கால்ஸ் அண்ட் லிக்விடிட்டி கிரைசிஸ் அப்படின்றது வந்து இன்வெஸ்டர் வந்து செல்லிங்ல வந்து கோல்டை வந்து இப்போ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோக்கஸ் வந்து லிக்விடிட்டியா வச்சிருக்காங்க கொஞ்சம் பேர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயிலையும் வந்து போட்டு மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அசட் மூவ்மெண்ட் பண்றாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பிஹேவியர்ஸ்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஒரு செல் ஆஃப்ல மாட்டியிருக்கு. ஸோ நல்ல ஒரு செல் ஆஃப் வந்து இப்போ கோல்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒன்ஸ் வார் எஸ்கலேஷன் ஃபர்தரா வந்து இப்போ கோல்டு மேபி ரெஸ்யூம் ஆச்சு அப்படின்னாலும் அது ஒரு சேஃப் ஹெவனா வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு செக்டார் பர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் மட்டும்தான் ஓரளவுக்கு இருந்துச்சு. மிச்சம் எல்லா செக்டார் நம்ம பேசவே தேவையில்ல. 5% வரைக்கும் இன்னைக்கு வந்து பயங்கரமான டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். டாப் கெய்னர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா HCL, சன் டிவி, டெக் மகேந்திராவும், ONGC, பவர் கிரிட் இவங்கெல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டாப் கெய்னரா இருந்தாங்க. அதே மாதிரி டாப் லூசர்ல ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருந்தாங்க. அடுத்தது இன்டர் குளோபல் ஏவியேஷன், டைட்டன் கம்பெனி, ஜியோ ஃபினான்ஷியல், அல்ட்ராடெக் சிமெண்ட் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு டாப் லூசரா இருக்காங்க. அரௌண்ட் 5% வரைக்கும் இன்னைக்கு கீழே விழுந்திருக்காங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்களோட அவுட்ஃப்ளோ வந்து 9.57 பில்லியன் வந்து மார்ச் தனியா வித்துட்டு வெளியே ஓடி இருக்கானுங்க. அதாவது லார்ஜஸ்ட் மந்த்லியா வந்து இன்னைக்கு தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த மூவிங் டு யூஎஸ் டாலர், அதாவது யூஎஸ் டாலருக்கு எல்லாருமே மூவ் பண்றாங்க அவங்களோட மணியை. ஸோ அது ஒரு சேஃப் ஹெவனா இருக்கு. அதே மாதிரி செல்லிங் இஎம், அதாவது எமர்ஜென்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து அசட்டை வந்து சேஞ்ச் பண்றாங்க. அதே மாதிரி வார் அன்சர்டினிட்டியால ரிஸ்க் ஆஃப் மோட்ல வந்து இப்போ மாறி இருக்காங்க இன்வெஸ்டரு. ஸோ ஹை யூஎஸ் ஹீல்டு, அதாவது யூஎஸ் ஹீல்டும் வந்து அதிகமாயிட்டே போகிறது. இந்தியாவோட லெஸ் அட்ராக்ஷன், அதாவது அட்ராக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ருப்பி வந்து பயங்கரமான ஃபால்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் ஒரு பெரிய இம்பாக்டா வந்து இப்போ நம்ம மார்க்கெட்ல வந்து அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து அசட்டை வந்து சேஞ்ச் பண்றாங்க. ருப்பி வந்து வீக்னஸா இருக்கு. இம்போர்ட் காஸ்ட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்பிஐ ரேட் ஹைக் வந்து இன்னும் ஃபேரா பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ ரேட் ஹைக் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டோட ஃபால். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை இன்னைக்கு வந்து போட்டு தவிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கார்பரேட் ஏர்னிங்ஸ் அண்ட் பிஸ்னஸ் நியூஸ் எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HCL டெக் அண்ட் டெக் மகேந்திரா இவங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு வந்து அரௌண்ட் வந்து 1% வந்து ஏறி இருந்தாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டிரைவ் அப்படின்ற
ஒரு டிரைவ்ல வந்து இவங்க வந்து மூவ் பண்றாங்க. அதாவது ஏஐ வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மூவ் பண்றதால இப்ப ஏஐ தான் வந்து முதல்ல நிக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்சியூமேஷன், அதாவது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஆகட்டும், டைட்டன் ஆகட்டும், இவங்க 2 பேரும் கீழே விழுந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் கோல்டு வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே கோல்டு பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்றதால இன்னைக்கு அவங்க வந்து அரௌண்ட் வந்து ஒரு 5% கிட்ட விழுந்திருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் $1397, அதாவது பயங்கரமான சரிவை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ இன்னைக்கு வந்து பயங்கரமா வந்து கீழே விழுந்திருக்கு. ஆனா புதிய இன்ஜின், அதாவது ஏதாச்சும் ஒரு எனர்ஜியை வந்து இவங்க வந்து முதலீட்டு செஞ்சா மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பூமிங்ல வந்து இப்போ யார் யார் இருக்காங்க அப்படின்னா, ஐடி செக்டாரு, எனர்ஜி செக்யூரிட்டி பிளஸ் செமிகண்டக்டர், இவங்க எல்லாருமே வந்து ஒரு பூம்ல இருக்காங்க. இப்போதைக்கு மெகா ட்ரெண்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா, லார்ஜ் ஆக்ஷன் மாடல் அப்படின்றவங்க தான் எட்ஜ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜென் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 2026 வந்து ஆர்டஸ்ட் ஏஐ ட்ரெண்டா இருக்கும். இது வந்து எல்ஏஎம் இஸ் அ கோயிங் பிஹைண்ட் சாட்பாட் அப்படின்ட்டு, அதாவது சாட்பாட்ன்றது இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல கிளவுட் ஆகட்டும், சாட் ஜிபிடி ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சாட்பாட் மாதிரி தான். அதாவது நீங்க போடுவீங்க, அதை டேட்டா வந்து ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ரியாலிட்டி வேர்ல்டை வந்து ஆக்ஷன் பண்ண போகுது. ஸோ இதுக்கான செமிகண்டக்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்ஏஎம் அப்படின்றவங்க வந்து இதை வந்து கிளைம் பண்றாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டோட கிராஷ் பயங்கரமான கேஷ். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்ல வந்து இருக்கிறது இந்த 3 செக்டார் தான். ஸோ அதனால வந்து இதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம வந்து கார்பரேட் ஏர்னிங்ஸ் அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி கார்பரேட் நியூஸ் அப்படின்றத பார்ப்போம். அதை தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். HCL அண்டு டெக் மஹிந்திரா வந்து 1 to 2% விழுந்திருந்தாங்க. அவங்களுக்கு எந்திரிச்சிருந்தாங்க, அதாவது அவுட் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான மெயின் ரீசன் வந்து ஏஐயோட டிரைவை வந்து டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு இவங்க வந்து 2 பேருமே வந்து பயங்கரமான ஒரு ஹையை கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னைக்கு இருந்துச்சு. அதுக்கான மெயின் ரீசன் வந்து என்பிஎஃப்சி ஃபோக்கஸ் டபுள் ப்ரெஷர் ஆயிருக்கு. ஸோ ரைசிங் பாரோயிங் காஸ்ட்டு, அதே மாதிரி கன்சியூமர் லோன் டிஃபிகல்ட் ஃபேர் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒஸ்ட் ஹிட்டாக இருக்கு. டுடே கிராஷ்ன்னு தான் சொல்லணும். ரெக்கவரி எல்லாம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். டைட்டனை பொறுத்த வரைக்கும் 5.5% வந்து கீழே விழுந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசனும் கன்சியூமர் ஃபியர் செல் ஆஃப் தான் வந்து இன்னைக்கு மெயின் ரீசனாக சொல்றாங்க. எக்கனாமிக் அன்சர்டினிட்டியா இருக்கு. ரெடியூஸ் லக்ஸரி டிமாண்ட் எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க இப்போதைக்கு. ஸோ இதனால அஃபெக்ட் ஆகுறது டைட்டன், தனிஷ்க் அந்த மாதிரியான ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பை ஆன் டிப்ஸ்ல தான் இருக்கு. ஸோ 1397 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டவுன், பட் லாங் டேர்ம்ல இருக்காது. லாங் டேர்முக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களும் வந்து அவங்களோட செக்டாரை வந்து கண்டிப்பா மாத்துவாங்க. ஸோ சோலார், அப்புறம் கிரீன் ஹைட்ரஜன், அந்த மாதிரியான செக்டார்ஸ்குள்ள வந்து இவங்க வந்து கண்டிப்பா போயிடுவாங்க. ஸோ அதனால இவங்களுக்கான பிரச்சனை கிடையாது. லெவல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ லெவல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம எதுக்கு மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து தாண்டினா மட்டும்தான் நம்மளோட மார்க்கெட் ஸ்டெபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸே கிடையாது. லோ டு லோ அப்படின்னும் போது நம்ம சப்போர்ட்டை தான் பார்க்கணும். சப்போர்ட்டில் வந்து 22,400, 22,000 அப்படின்றது ஸ்ட்ராங் ஜோனாக இருக்குது. ஸோ டேஞ்சர் ஜோன் அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு வந்து மென்ஷன் பண்ணுறது எங்கே அப்படின்னா 21,500ன்றது டேஞ்சர் ஜோன். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கையில் பிடிக்க முடியாது. பட் ஆனால் 21,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சப்போர்ட் 1 and 2 இந்த வாரத்துக்கு என்ன அப்படின்னா 71,000ன்றது செகண்ட் சப்போர்ட்டு, 72,000 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. ஸோ டேஞ்சர் ஜோனா நான் வந்து 69,500ல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நிஃப்டி வந்து பயங்கரமான கிரிட்டிக்கல் ஜோன்ல இருக்கு. 22,400 அப்படின்றது வந்து பயங்கரமான சப்போர்ட். அதை உடச்சிச்சு அப்படின்னா 22,000 வந்துடும். அதையும் உடச்சிச்சு அப்படின்னா டேஞ்சர் ஜோனுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 22,000. பிலோ 22,000க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட் அட்டாக்கை விட பயங்கரமா இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன்.
அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் இவங்க வந்து நான் டெய்லியும் உங்களுக்கு சொல்கிறது தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா என்னோட வீடியோஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. வியூஸ் போகலனாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் கேட்குற பார்க்குற கொஞ்சம் பேராச்சும் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். டெய்லி நான் வந்து போஸ்ட் பண்ணுறத 10 பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் சார்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன் இன்னைக்கு. சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி 50 எடுப்போம். ஸோ நிஃப்டி 50ல் நான் ஃபெப்னாச்சி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபெப்னாச்சி படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து இங்கே ஒரு ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வெள்ளிக்கிழமை போட்டு வச்சுருந்தோம். ஸோ இங்கே இருந்து சஸ்டெயின் ஆகி மேலே ஓடிடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யோசிச்சிருந்தேன். இது டே கேண்டில் வச்சுருக்கேன் நான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேவை வந்து கிளியரா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டே கேண்டில வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்க இருந்து ஃபர்தரா ஒரு பவுன்ஸ் கேட் வரலாம். அதாவது இங்க இருந்து ஒரு ஆஃப், அதாவது இப்போதைக்கு 22,492 இருக்கா. ஸோ 22,700 வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அங்க இருந்து மறுபடியும் கிராஜுவலா இறங்குச்சு அப்படின்னா இதோட சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா 21,757 அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து 21,258 அப்படின்ற ரேஞ்சை வந்து இதை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக வந்து விளாடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போதைக்கு கேஷை கையில் வச்சுக்க பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம சென்செக்ஸை பார்ப்போம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போட்ட அந்த கேண்டில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம போட்டு வச்சிருக்கிற கேண்டிலை வந்து அது மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கரெக்டாக வந்து மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம போட்டு வச்சிருந்த சப்போர்ட் 1 வந்து இப்போ ரீச் ஆயிருக்கு. ஸோ சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, அரௌண்ட் சப்போர்ட் 3ல வந்து 70,335 இருக்கு. ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து 69,000 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லைன்றதால நான் சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி உங்களோட ஓன் ரிசர்ச்ல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் என்ன இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றத மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து நான் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். வாரி எனர்ஜி எனக்கு 3,000 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அதே மாதிரி நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு ஹால் டைம் ஐயை நோக்கி போக வேண்டியது. பட் ஆனால் வேர்ல்டு சுச்சுவேஷன் சரியில்லாததால மார்க்கெட் சுச்சுவேஷனும் சரியில்லை. ஸோ அதனால வந்து நாட்கோ வந்து இப்போ கீழே தள்ளியிருக்காங்க. பட் ஆனால் நாட்கோ வந்து நல்ல ஒரு லெவலில் தான் இருக்கு. நான் பை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி டேட்டா பேட்டர்ன் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்னே சொல்லலாம். பட் ஆனால் வெயிட் பண்ணணும். இதுலலாம் வந்து ஒரு பேஷண்ட்டாக இருக்கணும். 3,000 ரூபாய்க்கு கீழே இறங்க நம்ம வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. பட் ஆனால் நான் வந்து ஒரு 600 ரேஞ்சில் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் சிஜி பவர் 600 வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஞ்சல் ஒன் தான். ஸோ ஏஞ்சல் ஒன் ஆல்ரெடி வந்து ஹால் டைம் லோக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஹால் டைம் லோ வந்து ரீச் பண்ணுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணுவேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதோட ஹால் டைம் லோ வந்து ரீச் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக வந்து பிஎஸ்சி தான். ஸோ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 டே கேண்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு 100 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. அதே மாதிரி 1 வீக் வச்சோம் அப்படின்னா ஒரு 300 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கும். அதோட ஹால் டைமை பொறுத்த வரைக்கும் அதாவது 3,000 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ 2,700 இருக்கு. ஸோ அரௌண்ட் 300 வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக கிடைக்குது. பட் ஆனால் நான் வந்து ஒரு 500 600 கம்மியாக கிடைக்கும் போது தான் வாங்குவேன். ஸோ அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2,600 கிடைச்சா கூட நான் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாக்கு. ஸோ வந்து பாப்போம் மக்களே, நெக்ஸ்ட் என்னென்ன வந்து நான் வந்து அப்டேட் வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நன்றி.